பார்வதீபனையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது மருதவள்ளி அம்மை சமேத மருதப்பா சுவாமி திருவருளால் மருதப்பா கோசாலையினுடைய மீனாட்சி என்ற இந்த பசு மாட்டை திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுக்கா மேலப்பிள்ளையார் குளத்தை சேர்ந்த ராமமூர்த்தி அவர்களுக்கு நாம் தானமாக வழங்குகிறோம். அவர்கள் மேலப்பிள்ளையார் குளத்தில் இருக்கின்ற மீனாட்சி அம்மை சமேத சுக்கநாத சுவாமி ஆலயத்தில் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வதற்காக இந்த மீனாட்சி மாலை தானமாக இருக்கிறோம். இதனுடைய சோகங்கள் என்னன்னு சொன்னால், இது சாகிவால் இனம். இது இது வரைக்கும் 7 ஈத்தீன் இருக்குது. இப்போ இருக்க கன்று குட்டி இது பக்கத்தில் பொருள் இருக்குது, அதை சேர்த்து கொடுத்துருவோம். அது 19/3/2025 அன்று ஈனி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத கன்று தான். அது பெண் கன்று தான். இதனுடைய சோகம் என்ன சொன்னால், அது ரொம்ப சாதுவானது, யாரையும் முட்டாது, யார் வேணால் பால் கறக்கலாம். இப்படி சொரிஞ்சு கொடுத்தா போதும், அது யாருக்கும் அடங்கிடும், அன்பாயிரும். அப்புறம் ஈனுவதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக ஈனும். பால் நல்லா திக்காக கிட்டத்தட்ட ஒரு வேளைக்கு ஒரு 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் நம்ம எல்லாம் தீவனம் வச்சு பார்த்தோம்னா இருக்கும். இது எல்லாமே இதுக்கு நிறை குணம் தான். ஒரே ஒரு குணம் என்னென்னா, இது நம்ம வயிற்றுக்கு நம்ம மேய்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக மேய்ச்சல் இது அவசியம். வயிற்றுக்கு மேய்க்கவில்லை என்று சொன்னால், இது பக்கத்தில் பச்சை எங்கே இருக்குன்னு அங்கே ரொம்ப தாவ போயிடும். ரொம்ப புத்திசாலித்தனமான மாடை நம்ம மேய்ச்சிட்டு இருக்கும்போது அது வயிற்று காணலாம், நம்ம லேசாக கண்ணை செஞ்ச சமயத்தில் இது காணாமல் போயிடும். அது ஒன்று தான் இதனுடைய ஒரே ஒரு குறை. மற்றது எல்லாமே இதுக்கு நிறைய தான். ரொம்ப சாது. யார் வேணால் பிள்ளைங்களாம் கூட சில டைம் தடை கொடுப்பாங்க, பால் கறப்பாங்க. பால் குறக்கிறப்ப உதைக்கிறது, எத்துறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னொரு இதை சிறப்பம்சம்னா, இது மேய்க்கிறதுல இதுதான் ஒவ்வொரு மந்தைக்கும் ஒரு தலைவர்னு சொல்லுவாங்க. இதுதான் தலைவராயிரும். இது பின்னாடி இது வயதில் குறைவாக இருந்தாலும் எல்லா மாடையும் வழிநடத்தி செல்லக்கூடிய மாடு இதுதான். அதுவும் நம்ம ஒரு காலத்தில் இந்த மாடை நம்ம ஈனிச்சின்னு வீட்டில் போட்டோம். மற்ற மேஞ்ச மாடெல்லாம் திருப்பி வந்துருச்சு, பாதியிலே திரும்பி வந்துருச்சு. அந்தளவுக்கு அது தலைமை. அது எவ்வளோ காலை கட்டினாலும் இதுதான் முதல்ல போகும். எங்கே புல் இருக்கோ அந்த இடத்துக்கு கூட்டி போயிடும். அதனால் இதுதான் மிக சிறந்த ஒரு தலைவர். நாங்கள் எதனால் இதை தானம் பண்ணுறோன்னா, இது இடையில இது பிறந்தவொடனே இது கொஞ்சம் காய்ச்சல் வந்துச்சு. அப்போ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நம்ம இது காய்ச்சல் சரியாக போச்சுன்னா கோதானமாக இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நேர்ந்திருந்தோம். ஆனால் பல காரணங்கள் அது நடைமுறை சாத்தியம் இல்லை, கோயிலில் அது சாத்தியம் இல்லை. அதனால் ஒரு சிவாலயத்தை தேடிட்டு இருந்தோம், பராமரிக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில். அதனால் இப்போது அது சிவா நமக்கு ரொம்ப நீண்ட கால நண்பர். அதுக்காக அந்த வீட்டிலலாம் கலந்து அந்த முடிவு எடுக்கிறோம். நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாக சிவாட்ட சொன்னதுன்னா, நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் நாங்கள் இது பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் கூட மேய்க்காமல் இருந்தது கிடையாது. முழு மேய்ச்சல் தான்.